வெண்ணிலா வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்கிறாங்க காவேரி கிட்ட. இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டுக்கு வந்து ஆனதுக்கு காரணம் அந்த வண்டி தான். வண்டி வந்து ப்ராப்ளம் ஆனதால தான் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. உண்மை அதுதான். இந்த உண்மை எல்லாத்தையுமே வந்து நான் போலீஸ்கிட்ட சொல்லுவேன். அப்போ வந்து விஜயை வெளியே விட்டுருவாங்க. ஆனால் நான் எல்லாத்தையும் போலீஸ்கிட்ட சொல்லணும்னா நீ டைவர்ஸ் வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லணும். அப்போ தான் வந்து நான் சொல்லுவேன்றாங்க. அது எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முன்னாடி நீ சத்தியம் பண்ணி கொடு, இந்த உண்மையெல்லாம் நீ சொல்லுவேன்னு சொல்லிட்டு கட்டாயமா அப்படின்னோடனே இங்கே பாரு, நீ டைவர்ஸ் வாங்கிட்டு போகிறதா இருந்தால் நான் சொல்கிறேன், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன்றாங்க. அப்போ நீ சொல்லவே தேவையில்லை, நான் டைவர்ஸ்லாம் வாங்க முடியாது. நீ தானே வந்து எனக்கும் விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன். ஆமாம், இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் நீ தான் ஒத்து வர மாட்டேங்கிறியே, எந்த உண்மையும் போலீஸ்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்கிறியே, நான் டைவர்ஸ் வாங்குறேன் சொன்னால் தான் சொல்லுவேன்றியே, அப்போ நீ என்னை நம்பாத போது நான் ஏன் உன்னை நம்பணும் அப்படின்றாங்க. இதெல்லாம் சரிப்படாது, உன் கூட வந்த பாரு என்ன சொல்லணும் அப்படின்றாங்க. இங்கே பார், உன்னை எடுத்துகிட்டு போயிட்டு நான் அங்கேயே விட்டுறேன் அப்படி சொல்லிட்டு வாங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு அந்த டிரைவர்கிட்ட சொல்கிறாங்க. அதன்படி எடுத்துன்னு போய் விட்டுறாங்க. இங்கே வந்து எல்லாருமே வந்து வெண்ணிலாவை பார்த்து கேட்குறாங்க. அவள் என்ன கேட்டா, நீ என்ன சொன்ன, என்ன நடந்தது, எப்படியும் உன்னை வந்து ஏதாவது பண்ணுவான்னு நாங்கள் நினச்சோம். என்னை அவளால் என்ன பண்ண முடியும், அவள் என்கிட்ட எப்படிலாம் மடக்கி கொஸ்டின் கேட்டா தெரியுமா, எப்படியாவது விஜய் என்னையும் பிரித்து வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பண்ண சொன்னான். ஆனால் நான் பண்ண முடியாது சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் அவள் என் வழிக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்றாங்க. அவங்க மாமா வந்து இது சரிப்பட்டு வருமா, எல்லாம் சரிப்பட்டு வருமாமா அப்படின்னானே இங்கே வந்து எல்லாரையும் வந்து கூப்பிட்றாங்க உள்ளே அப்படின்னோடனே எல்லோரும் அதிர்ச்சி அடைஞ்சு உள்ளே போகிறாங்க. பார்த்தா வந்து இன்ஸ்பெக்டர் வந்து என்னம்மா நீ சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் உண்மை, ஆமாம் சார் வேணும்னா நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அந்த ஃபோனை கொடுக்குறாங்க. அதை வாங்கி பார்த்தோன்னே எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அதில் வந்து வெண்ணிலா பேசியிருக்காங்க. இந்த மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாம் வெண்ணிலா சொன்னது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி காவேரி வந்து போட்டு காட்டுறாங்க. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைச்ச, இந்த வெண்ணிலா இப்படி சொதப்பிட்டாலே, காவேரி கூட்டின்னு போகும்போது நினச்சேன் கண்டிப்பாக ஏதோ பண்ண போகிறான், அதே மாதிரி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு பசுபதி. இங்கே வந்து பார்த்துட்டு வந்து வெண்ணிலா அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த காவேரி நம்பி நான் போனேன், எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக பார்க்குறேன். என்னம்மா இதெல்லாம், நான் அப்போது வேணும்னே வந்து விஜய் மேலே பழிய போட்டிருக்கீங்க அப்படி தானே அப்படின்னு. அது வந்து சார் என்ன சொல்ல போகிற, இதுவும் நீ இல்லைன்னு சொல்ல போறியா அப்படின்னு அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாரும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் போலீஸ் வந்து கேட்கும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, என்ன வேணாலும் பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கீங்களா, அன்பரசை கூப்பிடுங்க அப்படின்னு அன்பரசு வராரு. என்ன நினச்சிட்டு இருக்க, பொய் கேஸ் போடலான்னு பார்த்தியா, இவ்வளோ பொய் சொல்லியிருக்க, போலீஸ்கிட்டே பொய் சொல்கிறியா, உனக்கு அவ்வளோ திமுறா, உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாதியா, இந்த ஆளை உள்ளே போயிட்டு வந்து அடைங்க, வந்து இந்த ஆளுக்கு லாடம் கட்டுற அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அங்கே வந்துடுறாங்க. வந்து நம்ம ராதா வந்து சார் என் புருஷனை விட்டுருங்க சார், அவர் வந்து ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாரு அப்படி சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறேன். நீ யார் மானோன்னே, நான் இவரோட பொண்டாட்டி சார், விஜயோட சித்தி, எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் சார், இவர் வேணும்னு தான் எல்லாம் பண்ணாரு எனக்கும் தெரியும், என்னம்மா இவர் இப்படி பண்ணி வச்சுருக்காரு, இந்த ஆளை ஒரு ஆளாமா சொந்தக்காரங்களுக்கே இப்படி பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு. சாரி சார், தயவு செய்து அவரை விட்டுருங்க சார், அவர் இதுக்கப்புறம் எந்த பேச்சுக்கும் வரமாட்டார் சார் மன்னிப்பு கேட்குறாங்க. சரிம்மா போனால் போதும், உனக்காக தான் விடுறேன், இவ்வளோ தான் அவனுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணுறாங்க. சரி விஜய் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிக்கிறோம், வெளியே வெயிட் பண்ணுங்கன்றாங்க. இங்கே எல்லோரும் வெளியே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ ராதா கிட்ட வந்து காவேரி வந்து பேசுகிறாங்க. தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்லம்மா இதில் என்ன இருக்குது அப்படின்றாங்க. சரி நீ எப்படி இவ்வளோ தூரம் நல்லா வந்து பண்ண காவேரி, எவ்வளோ தூரம் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவங்கள பாராட்டுறாங்க. தாத்தா வந்து காவேரி என்ன சும்மாவா, என் பேத்தியை பற்றி எனக்கு தெரியாதா, அவள் என்றைக்குமே வந்து விஜய் விட்டு தர மாட்டா, அவள் எப்போவுமே விஜய்க்காக என்ன வேணாலும் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ராதா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உண்மையிலே காவேரி நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குப்பா, அம்மா கூட இப்போல்லாம் அப்பப்போ காவேரி பற்றி என்கிட்ட சொல்லிட்டு தான்ப்பா இருக்காங்க, ஃபோன் பண்ணி சொல்லுவாங்கப்பா, காவேரி இந்த அளவு தைரியமாக இருக்குது பெரிய விஷயம்ப்பா, இப்போ இவங்க பிரிஞ்சிருக்கிறது தான்ப்பா கஷ்டமாக இருக்குது, இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்க்கறதுக்கு எதுவும் வழி இல்லையாப்பா அப்படின்னோடனே, அதாம்மா எனக்கும் புரியாமல் இருக்கா, அவங்க வீட்டில் வேறு கோவமாக இருக்காங்க, இந்த வெண்ணிலாவில் இவ்வளோ நாள் இங்கே உட்காந்துருந்தா, அதாம்மா பிரச்சனை, இப்போ தான் வெண்ணிலா போயிட்டாலேப்பா, போய் பேசுங்கப்பா அப்படின்னா. சரிம்மா அப்படின்றாரு.